கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதினதை நம்ம பார்க்க முடியும். ஏன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பங்கள் எதில் இருக்கிறது, நம்மளுடைய பிரியம் எதில் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கணவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கலாம், மனைவி மேலே கணவன் பிரியமாக இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் மேலே தாய் தகப்பனர் பிரியமாக இருக்கலாம். இப்படியும் ஏதோ ஒரு காரியத்து மேலே நம்ம பிரியமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் மேலே நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியம் இருக்கிறதா என்று சொன்னால் அது குறைவுகளாக தான் நம்ம காணப்படும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எதுலேயோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் யாரெல்லாம் உண்மையாகவே நம்பிக்கையோடு வைத்து கர்த்தருடைய வேதத்தை உண்மையாக வாசித்து அவருடைய சத்தியத்தை நம்பி அப்படி யாரெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் வாக்கியவான் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எது மேலே பிரியம் வைத்து கொண்டு இருக்கிறோம்? பணத்து மேலே பிரியம் வைத்திருக்கிறோமா, இல்லை நிலத்து மேலே பிரியம் வைத்திருக்கிறோமா, இல்லை பணக்காரர்கள் மேலே நம்ம பிரியம் வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் நம்ம அதை விட ஆண்டவருடைய சமூகத்து மேலே நம்ம பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய வேதத்து மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். அப்படி நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் மேலே ஒரு விருப்பம் வர வேண்டும், தேவன் மேலே ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்படி ஏசப்பா மேலே நம்ம யாரெல்லாம் நம்பிக்கை வைத்தாதான் நம்ம என்ன செய்வோம், அந்த வேதத்தில் நம்ம பிரியமாக இருப்போம். அதனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.